சரி கூட்டம் ஏன் வடவள்ளி பகுதியில் 10,000 20,000 பேர் வர்றது இப்போ ஏன் இவ்வளோ குறைஞ்சுது அப்படின்னு பார்த்தா, இந்த பகுதியில் பொறுப்பாளராக இருந்த முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணிக்கு வலதுகரமாக செயல்பட்டு இருந்த சந்திரசேகர் சமீபத்தில் இந்த கட்சியை விட்டு விலகிட்டாரு. அவர் இருந்திருந்தா ஒரு பெருங்கூட்டத்தை கூட்டிகிட்டு வந்திருப்பாரு அப்படின்னு கட்சிக்காரங்க சொல்கிறத பார்க்க முடிஞ்சுது. அதுக்கு அடுத்தது சில முன்னாள் கவுன்சிலர்கிட்ட, அதிமுக கவுன்சிலர்கிட்ட பேசும்போது, ஏன் இந்த கூட்டம் குறைவாக இருக்குது, இப்போ புலிகுளத்துலையோ மற்ற பக்கமோ இந்த கூட்டம் குறைவாக இருக்குது அப்படின்னு கேட்கும்போது, முந்தி மாதிரி கூட்டத்தை திரட்டுறதுக்கு வண்டி வாகன வசதி, வைட்டமின் பா இதெல்லாம் கொடுக்கறதில்ல. அநேகமாக முந்தியெல்லாம் 100 வண்டி எடுக்கிறோம்னா அந்த 10 வண்டி எடுத்தால் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை காசு இல்லையா, இல்லை காசு எடுக்கிறதுக்கு பயப்படுறாங்களா, இல்லை காசு எடுக்கக்கூடாதுன்னு இருக்காங்களா, இல்லை கடைசி நேரத்தில் எடுக்கணும்னு நினைக்கிறாங்களா அப்படின்னு தெரியல. இது போகிற போக்க பார்த்தா இது அப்படியே நீர்த்து போக மாட்டிருக்கு. இன்னும் சொல்லப்போனால் சரி கட்சிக்காரங்களையெல்லாம் வான்னு போய் கூப்பிடும்போது பழைய மாதிரி கூப்பிட முடியல. பல பேர் அவங்கெல்லாம் விஜய் கட்சிக்கு போயிட்டாங்கங்கிறாங்க. எங்கள் கட்சியிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 60-70% பேர் கிராமப்புறத்தில் அல்லது வெவ்வேறு பகுதிகளில் ரொம்ப ஸ்லம் ஏரியாவில் எல்லாம் பார்த்தா 90%, 70%, 80% விஜய் கட்சிக்கு போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அதுலேயே நாங்கள் சோர்ந்து போகிறோம். அதனால இப்போ பெரிய சவாலாக இருக்கிறது எடப்பாடி அண்ணன் கூட்டத்துக்கு ஆளை கூட்டிகிட்டு வர்றது எங்களுக்கு சவாலாக இருக்கிறதே முழுக்க விஜய் தான் அப்படின்னும் அவங்ககிட்ட இருந்து இது வர ஆரம்பிச்சிருக்கு. அநேகமாக இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் எடப்பாடி போகிற இடங்களில் பூரா இப்போ கோயம்புத்தூர் அவங்களோட கோட்டையிலேயே இந்த மாதிரினா மற்ற ஏரியாக்களெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால் கற்பனை பண்ணி பார்க்க முடியல. ஆக இந்த பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிற இடத்துல தொடங்கிய விஜய் அப்படிங்கிற ஒரு விஷயம் பெரிய அளவில் அவங்க எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்குது. பிரச்சாரத்துக்கு ஆளை கூட்டிகிட்டு வர்றதுலேயே விஜய் இவ்வளவு நிலையில் இருக்காருன்னா, விஜய் ஒரு எதிர் சக்தியாக அவங்களுக்கு இருக்காங்கன்னா, இன்னும் போக போக தேர்தல் நெருங்க எப்பேற்பட்ட சக்தியாக அவர் மாறுவார்னு தெரியாதுன்னு அதிமுக காரங்களே பேசிக்கக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்குது. ஆக இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் எடப்பாடி பழனிசாமி பேசியதும் பேசாமல் விட்டதை விட விஜயை எதிர்கொள்கிறது தான் ஒரு முக்கியமான சமாச்சாரமாக இருக்கும்னு கட்சிக்காரங்களே கருதுகிறாங்க. இந்த முதல் கட்ட பிரச்சாரத்துடைய ரியாக்ஷன் இப்படித்தான் இருக்குது. அடுத்த கட்ட பிரச்சாரத்துலையாவது விஜயுடைய தாக்கம் எதுவும் இல்லாமல் எடப்பாடி பழனிசாமியுடைய பிரச்சாரம் நடக்குமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்.